ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்டியா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதினா தொகையில் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புதினா, உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு வந்து 4 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவு தான் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். எதனால் இந்த ஸ்பூன் காமிக்கிறேன்னா, நிறைய போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும் தொகையில். அதனால தான் நான் வந்து ஸ்பூன் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்பூன் அளவு தான் 4 ஸ்பூன் நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வெத்தல், இஞ்சி, புளி, தேங்காய், உப்பு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வைங்க. இந்த தொகையல் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த தொகையல். இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி சேர்த்துருங்க. இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். இப்போ இதில் புதினா சேர்த்துடலாம். புதினா நம்ம எவ்வளோ இருந்தாலும் அது வதக்கினோடனே கம்மியாயிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டியா பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் புதினா, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வெத்தல், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கல, வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த புதினா தொகையல் வந்து இப்போ இதில் இப்போ நம்ம உப்பும் தேங்காயும் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாகவே சேருங்க, ஏன்னா தேங்காய் சேர்க்கறதுனால உப்பு கம்மியாகவே சேருங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புதினாவில் வந்து நம்ம புதினா ரைஸு, புதினா தொக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். புதினா சட்னி. இது வந்து தொகையல் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேச்சுலர்ஸ் ஈஸியான ஒரு இதுதான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். இந்த புதினா தொகையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, ரச சாதத்தில், தயிர் சாதம், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு ஒரு அருமையான சிம்பிளான புதினா தொகையல், ஒரு ஈஸியான தொகையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷத்துல இந்த தொகையல் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புதினாலேயே நம்ம ரைஸு, தொக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய இதெல்லாம் பண்ணலாம். நான் வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நான் என்னோடய இதில் வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ்லேயும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சாரீஸும், சுடிதார்ஸு, ரெடி டு வியர் சாரீஸ், ரெடி டு வியர் குர்த்திஸு, பார்ட்டி வியர் குர்த்திஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.